Hi friends, welcome to Praganya Home. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிச்சன்லயும் நிறைய ஷெல்ஃப் வந்து எப்படி வைக்கிறதுங்கிறது தான் பார்க்க போறோம். என்னுடைய கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் தான். அதுல வந்து நிறைய ஜாமான் வைக்க முடியாது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறமா திடீர்னு ஒரு பிளான் பண்ணி தான் இது மாதிரி ஒரு ஐடியா பண்ணா நம்ம ஜாமான் நிறைய வைக்கலாம்னு இந்த பிளான் பண்ணியிருக்கிறேன். இந்த கிச்சன் ஆர்கனைசேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இது மாதிரி ஒரு பிராக்கெட் இருக்கும். இந்த பிராக்கெட் வந்து ஒரு பிராக்கெட் வந்து 75 ரூபாய் வருது. இது உங்களுக்கு வந்து எத்தனை பிராக்கெட் வேணுமோ அத்தனை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு கிளாஸ் நம்ம ஹெவியாக திங்ஸ் வைக்க போகிறோம்னா நீங்கள் 3 பிராக்கெட் வச்சுக்கலாம். லைட் திங்ஸ் தான் வைக்க போகிறீங்கன்னா 2 கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த பிராக்கெட்டை செட் பண்ணிவிட்டு நமக்கு எங்கெங்கே கிளாஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தகுந்தாப்பில் நம்ம கிளாஸ் ஷாப்பில் போய் இந்த அளவுக்கு வேணும்னா அவங்க அழகாக கட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த கிளாஸ் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையாக அதாவது வந்து என்கிட்ட நிறைய கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் வாங்கினேன் ரீசெண்டாக. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து கொண்டக்கல்ல காராமணின்னு எல்லாம் ஒரே டப்பாவில் போட்டு டம்ப் பண்ணி வைக்கும்போது பூச்சும் சீக்கிரமாக வந்துடும். இது மாதிரி தனித்தனி பாட்டிலில் நம்ம கொட்டி வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கும் சௌரியமாக இருக்கும், ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கும் சௌரியமாக இருக்கும். இது மாதிரி இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி பருப்பு ஐட்டம்லாம் வாங்கும்போது என்ன தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சாலும் ஒரு 10 நாள் 20 நாள்லேயே அதில் பூச்சி வந்துடுது. அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பையும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களால் முடிஞ்சால் இந்த டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம இது மாதிரி பருப்பு ஐட்டம்லாம் வாங்கி வச்சுட்டு அது வந்து கெட்டு போகாத இருக்கிறதுக்கு லைட்டாக வறுத்து கூட நம்ம கொட்டி வைக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்க வந்து அதை லைட்டாக திறந்து ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு விளக்கெண்ணெய், உங்களுக்கு வந்து எந்த பொருள் அதாவது எந்த பருப்பு வந்து சீக்கிரமாக கெட்டு போகுதுன்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒரு ட்ராப் அளவுக்கு விளக்கெண்ணெயை ஊற்றி நல்லா ஷேக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த விளக்கெண்ணெய் வாசத்துக்கு வந்து உங்களுக்கு எந்த வண்டும் வராது. ஒரு ட்ராப்புக்கு மேலே ஊற்றக்கூடாது. ஊற்றி நல்லா ஷேக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பருப்பு வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாதையே இருக்கும். இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னுடைய கிச்சன் சின்ன சைஸ் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ஷெல்ஃப் இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த 4 ஷெல்ஃபுக்கு வந்து எனக்கு 2500 ருபீஸ் வந்து லேபரோடையே ஆனது. இன்றைக்கி வந்து இந்த திங்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம ஹெவியாக திங்ஸ் எல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த கிளாஸோட எம்எம் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு லைஃப் வரும். நான் வந்து இன்றைக்கி 12 mm கிளாஸ் வாங்கி வச்சுருக்கிறேன். வாங்கி பாட்டிலெலாம் கழுவி அதில் எல்லா பொருளும் கொட்டி அழகாக ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன். இப்போ டைனிங் டேபிளில் மிந்தி பார்த்திங்கன்னா அதாவது இந்த ஷெல்ஃப் வைக்கிறதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற பொருள் எல்லாமே டைனிங் டேபிளில் இருக்கிறதுனால எனக்கு சமைச்சு வைக்கும்போது கஷ்டமாக இருக்கும் சர்வ் பண்ணுறதுக்கெல்லாம். இப்போ இந்த ஷெல்ஃப் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னுடைய டைனிங் டேபிளே வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்குது. இதில் வந்து வாட்டர் ஜக்கு, வாட்டர் கிளாஸ் இதெல்லாமே வச்சுட்டா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து டைனிங் டேபிளே பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்குது. அந்த டைனிங் டேபிளில் ஒரே ஒரு கார்னர் ஷெல்ஃப் மட்டும்தான் வச்சுருக்கேன். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த ஷெல்ஃப் வந்து கிச்சனில் டைனிங் டேபிளில் தான் வைக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மெஷர் பண்ணிட்டு போய் கடையில் கொடுத்தாலே அவங்க பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கிச்சனும் ரொம்ப அழகாகிடுச்சு. நிறைய திங்ஸும் வைக்க முடியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 6 டப்பர் வேரில் வச்சுருக்கிறேன். கரெக்டாக நான் வந்து இதுக்காக இவ்வளவு தான் வேணும்ன்ட்டு அளவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஷெல்ஃபு தான். இதில் வந்து ஒரு 20 சென்டிமீட்டர் லென்த்தும் 7.5 சென்டிமீட்டர் வந்து அதாவது வந்து விட்த்தும் வச்சு இந்த ஷெல்ஃபை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து ரெகுலராக எடுக்கிறதுக்கும் ரொம்ப சௌரியமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் ஒரு சின்ன ஸ்பேஸை வந்து அழகாக ஆர்கனைஸ்டாக மாற்றலாம். இப்போ நான் வந்து கிளாஸ் எல்லாம் இது மாதிரி இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரு கபோர்ட்லேயும் வந்து இந்த ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் ஹைட்டாகவே நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஹைட்டான பாட்டிலும் வச்சுக்கலாம், சின்ன பாட்டிலும் வச்சுக்கலாம். இப்போ நான் ரெண்டுமே வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து இந்த ஹைட்டை வந்து நீங்கள் ஷெல்ஃப் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான் கிச்சன் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்ட்டு. என்னுடைய கிச்சன் நீங்கள் இதுவரையிலும் பார்க்காதவங்களாக இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனலில் நிறைய கிச்சன் ஹவுஸ் டூர்லாம் இருக்குது, அதோட லிங்க் கொடுக்குறேன். ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.